மகாநதி நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். மகாநதி சீரியலில் விஜய், குமரன், நிவின் 3 பேருமே சூப்பரான ஆளுங்க. காவேரி பார்த்து கங்காவும் யமுனாவும் கொஞ்சம் மாறிட்டாங்கன்னா 3 ஜோடியுமே சூப்பர் ஜோடியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையிலே வந்து கங்காவுக்கு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க. ஸ்கூலில் படித்த ரொம்ப நாள் முன்னாடி பேசின அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு, என்ன கங்கா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, நானே உனக்கு கூப்பிடணும்னு நினச்சேன்டி, எனக்கு வளகாப்புக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ சூப்பர் டி, கண்டிப்பாக நான் வந்துடுறேன், கொடைக்கானல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக சென்னை வரேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு கங்காவை குழப்பி விட்டுருவாங்க. ஆமாம், நான் உன் தங்கச்சியும் வந்து மாசமாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன், 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவும் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது கங்கா, அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடி சொல்கிற, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க 2 பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதா, நானும் காவேரியும் ஒட்டுக்காக தான் இருக்கோம், எல்லாமே ஒட்டுக்காக தாண்டி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ கங்கா அது தப்பாக போயிடும், ஆக்சுவலாக எங்கள் பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி, மாசமாக இருக்கவங்க எதிர பார்த்துக்கவும் கூடாது, ஹாஸ்பிட்டலே போனாலும் நம்ம முன்னாடி வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் நின்னா கூட வந்து அவங்கள நேராக பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாதா, உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களா நல்லா சொல்லி கொடுத்தாங்க போ, ஏற்கனவே நானும் காவேரி ஒட்டுக்காக தான் இருக்கும், காவேரி இங்கே தலை தூக்கி வச்சு ஆடிட்டுருக்காங்க, என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ற கடுப்பில் இருக்கேன், நீ வேற ஏண்டி, ஆமாம் மேற்கொண்டு என்னடி ஆகும், அப்படிலாம் ஒரே வீட்டுக்குள்ளே 2 ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இருந்தால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடி என்ன விஷயம்னா வந்து 2 பேர் மாசமாக இருந்தாங்கன்னா ஒருத்தரை தான் வந்து மற்றவங்களால கவனிச்சிக்க முடியும், ஒருத்தரை வந்து நல்லா கவனிச்சிக்க முடியாது, அதுவும் போக 2 பேரும் மாசமாக இருக்கவங்க ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு குழந்தை நல்லாவும் ஹெல்த்தியாகவும் ஒரு குழந்தை குறைபாடோடு பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இது உண்மையாக பொய்யான்றது எனக்கு அந்தளவுக்கு தெரிலடி, மேபி வயசானவங்க இப்படிலாம் சொல்லுவாங்க, அது மித்தா கூட இருக்கலாம், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக மட்டும் இருந்துக்கோங்க, ஏன்னா ஊருக்கண்ணு பூரா உங்கள் மேலே தான் இருக்கும், சாதாரணமாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாலே மற்றவங்களோட திருஷ்டி அதிகமாக படும்னு சொல்லுவாங்க, ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப அழகாக இருப்பாங்க, மற்றவங்க வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தானே இருக்குது, ஸோ நீ வந்து மாசமாக இருக்கும்போது புள்ளத்தாச்சியாக இருக்கும்போது உன்னை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் வீட்டில் 2 பேர் மாசமாக இருக்கும்போது 2 குழந்தை உங்கள் வீட்டில் பிறக்க போகும்போது ஊர்க்கண்ணெல்லாம் உங்கள் வீட்டு மேலே தான் இருக்கும், அந்த டிஸ்டியால் கூட ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு தாண்டி எப்படி சொல்லுவாங்க, நீ முடிஞ்சால் வந்துட்டு நீயும் குமரனும் தனி கொடுத்தனம் போய் இருக்கலாம்ல, இப்போ நான் இருக்க சுச்சுவேஷனில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி, தனி கொடுத்தனம்லாம் போகிறத அம்மா எப்படி ஒத்துக்குவாங்கன்னு தெரில, இருந்தாலும் நான் சொல்லி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. உடனே இதில் என்னடி இருக்குது, நீ டெலிவரி வரைக்கும் தனியாக இருக்க போகிற, உன் குழந்தைக்காக தானே இதெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் இப்போவே போய் அம்மாட்ட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அவங்க அம்மாட்ட விஷயத்த சொல்கிறதுக்காக போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து பேசுவாங்க. காவேரி எங்கே கங்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க உள்ளே தாங்க இருக்காங்க, ஏன் என்னாச்சு, குமரன் அம்மா ஏன் வந்து திடீர்னு நைட்டும் போகிறாரு, டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நைட்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, என்னதாங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடி அவர் பெரிய ஆர்டர் எடுத்திருக்காரு, 2 டேஸில் வந்துட்டு அதோட கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் அனுப்பணுமாமா, பல்காக வந்துட்டு அமௌண்ட் வரப்போகுது, ஆனால் அவங்க அக்கா ரொம்ப டூ மச் காவேரி, ஏன் இப்படிலாம் அவங்க அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாங்க, ரொம்ப குமரன் ஹர்ட் ஆகிருக்காரு, அவங்களுக்குள்ள நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்குது, நிறைய கம்பேரிசன் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணிகிட்ருக்காங்க, நீயும் அக்காவும் வந்து ஒரே வீட்டில் ஒரே மாதிரி தானே வளர்ந்தீங்க, பட் ஏன் அக்கா மட்டும் இப்படி இருக்காங்க, நீ அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கே எப்படி காவேரி அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கும் அதுதாங்க புரியல, ஆரம்பத்துலேருந்தே அக்கா நான் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்தோம், ஈவன் வந்து யமுனாவும் அப்படி தான், நாங்கள் எல்லாருமே ஒரே கேரக்டராக தான் இருந்தோம், பட் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது சுத்தமாக எனக்கு புரியவும் இல்லை, பட் எனக்குமே குமரன் மாமாவை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப படுத்து எடுக்கிறா போல இருக்குது, அன்னைக்கு கூட நீங்கள் வந்து சமாதானமாக பேசணுங்கிறதுக்காக தான் நானும் உங்களை டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு குமரன் மாமாட்ட சொன்னீங்க, அதை கூட என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, பட் அக்கா ஏன் வந்துட்டு எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேங்கிறா, மாமா எப்போ பார்த்தாலும் அவளுக்காக ஒன்று ஒன்று யோசித்து பண்ணுவார், அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, அவன் மேலே மட்டும் கிடையாது, ஏன்னா எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே குழந்தையிலேருந்தே நாங்கள் எல்லாம் ஒட்டுக்காதானே வளர்ந்தோம், எங்கள் மேலேயும் மாமான்ற ஸ்தானத்தில் என் மேலேயும் அவருக்கு அவ்வளோ பாசம் அவ்வளோ மரியாதை இருக்குது, அது எல்லா விஷயத்துலையுமே வந்து குமரன் மாமா கரெக்டாக தான் இருக்கார், ஆனால் அக்கா தான் வந்து குமரன் மாமாவை சுத்தமாக புரிஞ்சுக்கிறதே கிடையாது, பாவங்க அவர் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாரு காவேரி, எனக்கே அழுக வர மாதிரி ஆயிடுச்சு, இந்த வளகாப்பு எப்படியாவது நல்லபடியாக பண்ணணும், நம்ம கங்காக்காக பண்ணுறோமோ இல்லையோ குமரனுக்காகவாவது நம்ம நல்லபடியாக பண்ணணும், எல்லாரும் நின்று சப்போர்ட்டிவாக கிராண்டாக கங்காவுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம், சரியா, நீயும் நிறைய விஷயம் யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு யூனிக்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம என்ன யூனிக்காக பண்ணாலும் அதை கங்கா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரிலங்க, நம்ம ஏதாவது பண்ணால் கூட அதில் அவள் குறைய மட்டும்தான் பாப்பா, நம்ம ஒன்று பிளான் பண்ணி நம்ம அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணுங்கிறதுக்காக யோசிப்போம், பட் அவளோட தாட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், சரி இருந்தாலும் நம்ம குமரன் மாமாக்காக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி கரெக்டாக வெளியில் வருவாங்க. கங்காவும் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே போவாங்க. ஏன்க்கா ஏன் தனியாக புலம்பிக்கிட்டே போகிற, எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்க, ப்ரெக்னென்சி டைம்லலாம் ஜாலியாக இருக்கணும்க்கா, நீ ஏன்க்கா இப்படி டென்ஷன் எடுத்துக்கிற அப்படின்ன மாதிரி கேட்க, ஆமாண்டி உன்னை மாதிரிலாம் ஜாலியாக என்னால் இருக்க முடியாது, உனக்கு என்னப்பா எதையுமே யோசிக்க தேவையில்லை, உன் புருஷன் எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு, எனக்கு ஒன்றும் அப்படி கிடையாது, என் வாழ்க்கை ஒன்றும் அப்படி அமையலையே அப்படின்ன மாதிரி கங்கா சொல்ல, ஏன்க்கா எப்போ பார்த்தாலும் இப்படி நெகட்டிவாக லோவாகவே பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும், முதல்ல வந்து நீ ஹாப்பியாக இரு, யார் கூடயும் எதையும் கம்பேர் பண்ணாமல் எல்லா விஷயத்தையும் ஒரு ஃப்ளோவில் விடு, அது பாட்டுக்கு நடக்கும் அப்படின்ன மாதிரி சொல்ல, எல்லாமே நீ பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்க போகுது, குமரன் மாமா எல்லாமே உனக்காக பார்த்து பார்த்து பண்ணுறாருக்கா, நான் வளகாப்பு பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்காரு, ஒரு பெரிய ஆர்டராக எடுத்துகிட்டு அதை 2 நாளைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுமாமா, அதுக்காக தான் நிவின் விஜய் எல்லாருமே அவருக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதக்கா, அவங்க 3 பேரும் சேர்ந்து எல்லாமே சக்ஸஸ் பண்ணிடுவாங்க, அந்த ஆர்டரை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா பல்காக அமௌண்ட் வரும், அதை வச்சு உனக்கு என்னென்னலாமோ சர்ப்ரைஸ் வந்து குமரன் மாமா பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓஹோ இதெல்லாம் வேறு நடக்குதா என்கிட்ட சொல்லாமல், இப்போவும் வந்துட்டு மற்றவங்களோட ஹெல்ப்பால் தான் வந்து இவர் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு, தனிப்பட்ட முறையில் எனக்காக எதுவும் பண்ணலை, ஓ விஜயும் நிவினும் 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண மூலியமாக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்க்கா எல்லாத்தையுமே நீ நெகட்டிவாக எடுத்துக்கிற, விஜய் ஹெல்ப் பண்ணா இல்லை நிவின் ஹெல்ப் பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனை, குமரன் மாமாக்காக தானே பண்ணுறாங்க, நம்ம ஃபேமிலிக்காக தானே பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக தான் நினச்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நீ தாக்கா அவங்கள பிரித்து பேசிகிட்ருக்க, இப்படிலாம் பேசி அவங்களுக்குள்ளேயும் ஒரு பிரிவினையை தூண்டிடாத, முதல்ல உன்னோட தாட்டையும் உன்னோட எண்ணத்தையும் முதல்ல மாற்றிக்கோ, அப்போ தான் வந்துட்டு ஃபேமிலியில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு காவேரி போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா என்னால் தான் உங்கள் குடும்பம் கெட்டு போகுது, என்னால் தான் குடும்பம் பிரியுதுன்னு சொல்கிறியா, பேசாமல் நானே பிரிஞ்சு தனி கொடுத்து நான் நிம்மதியாக போயிடுறேன், அப்புறம் என்ன நீயே இந்த வீட்டில் ஜாலியாக இருந்துக்கோ, நீ தானே இந்த வீட்டுக்கு ஓனரு முதலாளி அம்மா, உன்னை தானே எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, நான் யாரோ மாதிரி தானே இருக்கேன் இந்த வீட்டில், நான் எதுக்கு சும்மா வந்து வெட்டியாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நான் பேசாமல் வெளியிலே கிளம்புறேன் அப்படின்ன மாதிரி புலம்பிட்டு கரெக்டாக சாரதா வருவாங்க. வாமா வா, நீ எல்லாம் பெரிய மனுஷன் தான் பேர், ஆனால் எதையுமே யோசிச்சு எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஆமாம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க 2 பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதாமே, 2 பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு குழந்தை குறைபாட்டோடவும் ஒரு குழந்தை ஹெல்த்தியாகவும் பிறக்குமாமா, எப்படி பார்த்தாலும் அதில் பாதிக்கப்படுறது நானாக தான் இருப்பேன், ஏன்னா உன் காவேரிக்கு தான் எந்த பிரச்சனையும் வராதே, அவளை தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆப்பிள் மாதிரி இருந்து வச்சு வளர்த்தி வச்சிருக்கியே, அவளுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, ஏற்கனவே சொந்தத்தில் பிளட் ரிலேஷனில் நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனாலே எனக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது, பத்தாத குறைக்கு 2 பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதில் ஒருத்தங்க குழந்தை வந்து நல்லா பிறக்கும்னு வேற சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ன மாதிரி கேட்க, அடி லூஸு இதெல்லாம் எனக்கு தெரியும்டி, அதுக்காக 2 பேர்த்தையும் வேறு வேறு வீட்லேயே வைக்க முடியும், என்னடி வளரிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம ஒன்றும் யோசிக்கக்கூடாது கங்கா, நீ நல்லதாகவே நினை, நம்ம நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்ன மாதிரி சொல்ல, கரெக்டாக வந்து காவேரி வந்துடுவாங்க. என்னம்மா ஆச்சு, ஏமா இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை காவேரி, ஒரு 2 பேர் வந்துட்டு ஒரே வீட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அதில் ஒரு குழந்தை தான் ஹெல்த்தியாக பிறக்குமாம்மா, இன்னொரு குழந்தை ஹெல்த்தியாக பிறக்காதாம்மா, அதை நினச்சி தான் பயந்துட்டுருக்கேன்டி, ஏற்கனவே வந்து பிளட் ரிலேஷனில் கல்யாணம் பண்ணால் குழந்தைக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு வேறு சொல்கிறாங்க, பத்தாத குறைக்கு இப்படியெல்லாம் வேறு மித்து இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பேசாமல் நானும் குமரன் மாமாவும் கொடைக்கானலுக்கே போயிடவா, எப்படினாலும் டெலிவரி அங்கேயே கூட பார்த்துக்குறோம், அத்தையும் என்னை நல்லா கவனிச்சுப்பாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, ஏங்கா இப்படிலாம் சொல்கிறேன், நீ நெகட்டிவாலாம் நீ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா நான் இங்கே இருக்கவே மாட்டேக்கா, நான் பேசாமல் விஜய் வீட்டுக்கே போயிடுறேன், நான் விஜய் வீட்டுக்கு போனால் நீ சந்தோஷமாக இருப்ப தானே, ஏற்கனவே நீ இப்போல்லாம் வந்து நடந்துக்கிறதே சரியில்லை, உன்னோட தாட்டே சரியில்லைக்கா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னை வந்து கரிச்சு கொட்டிகிட்டே இருக்க, அம்மா வந்து என்னை ஏதாவது கேர் பண்ணிக்கிட்டால் கூட உனக்கு கோவம் வருது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, என்னால் தானே உனக்கு இந்த தொந்தரவெல்லாம், நான் பேசாமல் விஜய் வீட்டுக்கே போயிடுறேன், இல்லைன்னா நானும் விஜய் வேணால் வேறு வீடு பார்த்து போயிடுறோம் ஓகேவா அப்படின்ன மாதிரி கேட்க, ஓ இதெல்லாம் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன்னு உனக்கு தெரியுதா, ஆனால் அம்மா பண்ணுறதும் நீ பண்ணுறது மட்டும் உனக்கு தெரியவே தெரியாது, அம்மா எப்போ பார்த்தாலும் உன்னை தான் தாங்கிட்டு இருக்காங்க, அதுவும் போக நாளைக்கு குழந்தையே பிறக்குதுன்னு வச்சுக்கோ, உன் குழந்தைய தான் அம்மா கவனிப்பாங்க, உன் குழந்தைய தான் நல்லா பார்த்துக்குவாங்க, என் குழந்தை அழுதா கூட தூக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது இந்த வீட்டில், பேசாமல் நான் தனி கொடுத்தனம் போகிறது தான் நல்லது, ஒரே வீட்டுக்குள்ளே குழந்தைய வச்சு வளர்க்குறதெல்லாம் நான் எப்படி பார்த்தா சரியாகவே வராது காவேரி, இதெல்லாம் இன்றைக்கி வேணால் உனக்கு கசப்பாக இருக்கும், என்றைக்கினாலும் பிரச்சனை தான், இன்றைக்கி நேற்றுன்றது கிடையாது, நாளைக்கு குழந்தை வளர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர ஆரம்பிக்கும், என்கிட்ட காமிச்ச பார்ஷியாலிட்டி வந்து யாருமே என் குழந்தைக்கு காமிச்சிடக்கூடாது, என் குழந்தை எப்போவுமே வந்து நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நான் சொல்கிறேன், நான் பேசாமல் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அக்கா தயவு செய்து இந்த பிரச்சனையை நீ இப்போயே நிறுத்திடு, நானே வந்துட்டு தனி கொடுத்து நான் போகிறேன், இல்லைனா விஜய் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன்,
உன் வளகாப்பு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, நானே இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறேன். உன் வளகாப்பு நல்லா பண்ணணும், கிராண்டாக பண்ணணும்னு எல்லாரும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அதில் மண்ணள்ளி போட்டுறாத, நீ கொஞ்சம் உன் வாயை மட்டும் மூடிட்டு சும்மாரு, நான் வந்து என்ன முடிவெடுக்கணுமோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி கோவமாக கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குமரன் வருவார். கங்கா சீக்கிரமாக சாப்பாடு போடு கங்கா, ஒரு 20 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது, நான் சீக்கிரமாக சாப்பிட்டு கடைக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன வேலை இருக்குது, உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறக்கு விஜயும் நிவினும் இருக்காங்கல்ல, இப்போ கூட வந்துட்டு தனி மரமாக உங்கள் தனி காலில் நின்று நீங்கள் எதையுமே பண்ண மாட்டீங்க, ஏதாவது ஒன்று சாதிச்சா கூட உங்களுக்கு உதவி பண்ணுறக்கு ஒரு 2 பேர் வேணுமா, நாளைக்கு நீங்கள் ஏதாவது சாதிச்சா கூட சொல்லுவாங்க, இவங்கனால தான் வந்து இந்த ஹெல்ப் நடந்துச்சு, இவங்க மூலியமாக தான் வந்து நீங்கள் அதை சாதிச்சிங்கன்னு. இப்போவுமே உங்களுக்கு தனியாக எதையுமே பண்ண தெரியாதாங்க. போன வாட்டி அதே மாதிரி தான் விஜய் டிவியில் போய் அவ்வளோ பெரிய ஷோவில் ஹீரோவாக நடித்து வின் பண்ணீங்க. ஆனால் அந்த டைட்டில் கிடச்சுமே வந்துட்டு என்னாச்சு, விஜய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் அந்த டைட்டில் வின் பண்ணீங்கன்ற மாதிரி முடிஞ்சிருச்சு. இந்த தடவையும் அதே மாதிரி தான் ஆக போகுது. விஜயும் நிவினும் ஹெல்ப் பண்ணதுனால தான் நீங்கள் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி இந்த அளவுக்கு சம்பாரிச்சிங்கன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. குமரன் சம்பாரிச்சிங்க, குமரன் வந்து சாதிச்சிங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. விஜய் ஹெல்ப் பண்ணதுனால தான் குமரன் சாதிச்சாருங்கிற மாதிரி தான் போகும். அதனால் விஜய்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கேளுங்க. உங்களால் தனியாக நின்று பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எதுவும் வேலை செய்யக்கூடாது அப்படி எப்படின்னு உங்கள் கரிசனை எல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். என்னால் என்ன முடியுமோ நான் பண்ணுவேன். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குழந்தைக்காக நீங்கள் தான் பண்ணணும், அடுத்தவங்க பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்துட்டு அடுத்தவங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு கேளுங்க. மற்றவங்களோட உதவியில் வர எந்த விஷயமே எனக்கு தேவையில்லை. என் புருஷன் எனக்காக பண்ணால் அதில் தான் எனக்கு சந்தோஷம். விஜயோட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா பண்ணவே வேண்டாம். எனக்கு வளகாப்பு நீங்கள் பண்ணதாக தான் இருக்கணும். விஜயோட ஹெல்ப்பால் காசு சம்பாரித்து நீங்கள் பண்ணதாக இருக்கவே கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து விஜய் ஹெல்ப்போட அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி காசு எடுத்துகிட்டு வந்தீங்க, நான் தூக்கி வெளியில் வீசிடுவேன், அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கங்கா கோவமாக போயிடுவாங்க. உடனே குமரன் உட்காந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார். இவன் என்ன எது பண்ணாலும் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, இவளை எப்படி திருப்திப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, வாழ்க்கையே வெறுத்துற மாதிரி இருக்குது. நாளைக்கு குழந்தைய பிறந்தா கூட இவ இப்படி தான் பண்ணிகிட்ருப்பா போல இருக்குது, மாறவே மாட்டா. கடவுளே, இப்போ எப்படி தான் இவெல்லாம் திருந்தி நல்லா இருக்க போகிறனோ தெரியல, என் லைஃப் இப்படியே போயிடும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவார்.